12th sum. If A, B, C are three consecutive terms of an AP. இது மூணுமே ஏபின்னு சொல்கிறாங்க. நம்ம சும்மா செக் பண்ணி பார்த்துக்குவோம். A, B, C இஸ் ஏபி இல்லையா? ஏபின்னு சொல்லிக்கிறாங்க. B மைனஸ் A ஈக்குவல் டு, அதாவது T2 மைனஸ் T1 இல்லையா? A, இது T1 எடுத்துங்க, T2 இது T3, T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2 இல்லையா? அப்போது C மைனஸ் B. B எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டா இது இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? B ப்ளஸ் B ஈக்குவல் டு, இந்த A அந்த பக்கம் போச்சுன்னா C ப்ளஸ் A ஆகிடும். ஏன்னா A மைனஸில் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போது 2B ஈக்குவல் டு C ப்ளஸ் A. இவங்க எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு தெரில, நம்ம பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம அப்படியே வச்சுக்குவோம், சரியா? அடுத்து X, Y, Z ஆர் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஜிபி எப்படின்னு தெரியும் இல்லையா? ஜிபின்னா அது ஏஆர் ஸ்கொயர் இல்லையா? அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது X, Y, Z எடுத்துக்கன்றாங்க. அதுதான் X, Y, Z ஆர் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபின்றாங்க. அப்போது X ஈக்குவல் டு A, Y ஈக்குவல் டு ஏஆர், Z ஈக்குவல் டு ஏஆர் ஸ்கொயர். ஸோ பண்ணிவிட்டு எதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. என்னது? X பவர் B மைனஸ் C இன்ட்டு Y பவர் C மைனஸ் A இன்ட்டு Z பவர் A மைனஸ் B. இதெல்லாம் பண்ணால் 1 வரணுங்கிறாங்க. ஓகேவா? நம்ம அதை பண்ணி பார்ப்போம். இப்போ X என்னது? A இல்லையா? அப்போது A பவர் B மைனஸ் C இன்ட்டு Y என்னது? YAR. அப்போது AR உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்குவோம், C மைனஸ் A இன்ட்டு Z என்னது? AR ஸ்கொயர் இல்லையா? AR ஸ்கொயர் இன்ட்டு A மைனஸ் B. ஆச்சா? இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அப்போது A பவர் B மைனஸ் C இன்ட்டு A பவர் C மைனஸ் A இன்ட்டு ஆருக்கு தானே அது பவரு, R பவர் C மைனஸ் A இன்ட்டு A பவர் A மைனஸ் B. ஆருக்கு தான் ஸ்கொயர் இருக்குது இல்லையா? ஆருக்கு தான் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், ஆருக்கு தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஆர் இன்ட்டு 2, ஆர் பவர் 2 A மைனஸ் B. ஓகேவா? இப்போ ஏவெல்லாம் தனியாக எடுப்போம், ஆர்லாம் தனியாக வைப்போம். ஏலாம் தனியாக எடுத்து பார்ப்போம். A B மைனஸ் C இன்ட்டு A C மைனஸ் A இன்ட்டு A மைனஸ் B. A எல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் இன்ட்டு ஆருக்கு எடுக்கிறேன். ஆர் பவர் C மைனஸ் A இன்ட்டு ஆர் பவர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2A மைனஸ் 2B. ஆச்சா? இது வரைக்கும் ஓகே. இப்போ நான் இதை டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பவர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் இருக்கும் போது நம்பரு அதோட பவர் ஆட் ஆகும். அப்போது A பவர் B மைனஸ் C ப்ளஸ் C மைனஸ் A ப்ளஸ் A மைனஸ் B. எதுக்கு? ஏக்கு. ஆர் பாருங்கள், ஆறு C மைனஸ் A ப்ளஸ் 2A மைனஸ் 2B. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். C ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் A ரெண்டும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் இருக்குது, பியும் கேன்சல் ஆகிடும். அப்போது A பவர் 0. ஆச்சா? A பவர் 0 இன்ட்டு ஆர் இருக்குது இல்லையா? ஆருக்கு பவர் பாருங்கள், C மைனஸ் A. அப்போ இது என்ன பண்ணலாம்? இது மைனஸு, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ ஒரு A தானே வரும், ப்ளஸ் A வரும் இல்லையா? C ப்ளஸ் A மைனஸ் 2B. ஓகேவா? மிச்சமாக இருக்கிறது C ப்ளஸ் A மைனஸ் 2B. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா ஏபியில்? என்னது? இதை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இதோ 2B ஈக்குவல் டு C ப்ளஸ் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க பொழுது, அதை இப்போ தான் புரியுது. A0 R பவர் 2B மைனஸ் 2B ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது A பவர் 0 இன்ட்டு ஆர் பவர் 0. A பவர் 0 என்னது? எனிதிங் அப்போது 0 பவர் 0 1 இல்லையா? எனிதிங் பவர் 0 1. 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.